Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டேட்டா ஹார்வெஸ்டிங் அண்ட் வேர்ஹவுசிங் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு பர்டிகுலர் சேனலில் இருந்து அந்த சேனலோட ஐடியை மட்டுமே வச்சு அந்த சேனல் டீட்டெயில்ஸ், கமெண்ட் டீட்டெயில்ஸ், வீடியோ டீட்டெயில்ஸ், பிளேலிஸ்ட் டீட்டெயில்ஸ் இந்த 4 டீட்டெயில்ஸுமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம MongoDB டேட்டாபேஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம MongoDBக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச டேட்டாஸ் எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம SQL டேட்டாபேஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது மைக்ரேட் பண்ணணும். அப்படி நம்ம SQLக்கு நம்ம மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கொடுத்துருக்கிற ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பைத்தானில் தான் கோட் எழுதணும். SQL டேட்டாபேஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திட்டு அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான கோரிஸ் நம்ம ரைட் பண்ணிவிட்டு Streamlit அப்படின்ற இந்த வெப் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம இவங்களுக்கு அவுட்புட்ஸ் காமிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்டிங் நீங்கள் இந்த இதை கேட்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கும். நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம லைன் பை லைனாக ஒவ்வொரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனோட தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களோட அவுட்புட் வந்து வீடியோ அண்டு கமெண்ட்டு, பிளேலிஸ்ட்டு, சேனல் இந்த 4க்குமே டேபிள் ஃபார்மேட்லேயும் நம்ம அவுட்புட் காமிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு வெப் அப்ளிகேஷனில். ஓகேங்களா, அதாவது Streamlit அப்படின்ற ஒரு வெப் அப்ளிகேஷன் மூலமாக இந்த வீடியோ சீரீஸில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யூடியூப்லேருந்து டேட்டாஸை கெட் பண்ணுறது, அப்படி கெட் பண்ண டீட்டெயில்ஸை நம்ம எப்படி MongoDBக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, MongoDBக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு SQLக்கு மைக்ரேட் பண்ணணும். அப்படி மைக்ரேட் பண்ணதுக்கு உண்டான இந்த மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான கொரிஸ் நம்ம எழுதுறது, இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷனாக Streamlitல கொண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோட் பை கோட் ஒவ்வொரு லைன் பை லைனாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் நம்ம இந்த வீடியோ சீரீஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டையும் நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு நான் இப்போ என்னோடய VS கோட் நான் ஆன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கே மோஸ்ட் ஆஃப் ஆல் VS கோடு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். என்னோடய சஜஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம ஒர்க்கிங் ப்ளேஸ் போகும்போது VS கோட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் VS கோடு யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஃபைல் ஒன்று ஏற்படுத்தி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ நான் புதுசாக தான் ஒன்று பண்ணணும். அதனால் நான் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். காரணம் நம்ம இப்போ ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, எனக்கு இப்போ நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த நியூ ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். எனக்கு லோட் ஆகுது. எனக்கு அந்த நியூ ஃபோல்டர் அப்படின்றது இங்கே எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போது நமக்கு பைத்தானில் கோட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஒன்று நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி டைப் பண்ணுங்கள். PYTHON பைத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி டைப் பண்ணிட்டீங்கனாலே மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் ஒரு லிங்க் ஒன்று நமக்கு இங்கே ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் ஒரு லிங்க் தான். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாலேயும் இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது அப்படின்றதுனால எனக்கு இங்கே டிசேபிள் அன்இன்ஸ்டால் அப்படின்னு காமிக்குது. நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபைலில் நியூ ஃபோல்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Shift+P அப்படின்றத கொடுக்கணும். ஓகேங்களா, ஷார்ட்கட்டு Ctrl+Shift+P போலீஸ் அப்படின்றதுக்கு வரதுக்கான P. ஓகேங்களா, இதை நீங்கள் கொடுத்ததுமே இப்படி ஒரு பார் ஒன்று நமக்கு தெரியும். இதில் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா பைத்தான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. PYTHON அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணதும் கீழே பாருங்கள் பைத்தான் கிரியேட் என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். நமக்கு இப்போ ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஒன்று நமக்கு க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோண்டா ஆர் VENU அதாவது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு கேட்குது. நான் இந்த VENU அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு பார்த்தீங்கன்னா கீழே குளோபல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஆல்ரெடி நார்மல் பைத்தான் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து எனக்கு இங்கே லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு தேவையான என்விரான்மெண்ட் வந்து இங்கே நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத நான் இந்த பேஜை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இப்படி ஒரு பேஜ் தான் நமக்கு வரும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு ஃபைல் வந்து இப்போ இந்த நியூ ஃபோல்டர் அப்படின்றது பக்கத்தில் இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபைல் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கொடுத்ததுமேவும் கீழே ஒரு பார் உருவாகும். அதை நீங்கள் கொடுத்துட்டு நான் நார்மல் பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக்கும் நான் இங்கே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதை நான் எப்படி பண்ணுறேன்னா இப்போது நார்மல் பைத்தானுக்கு ப்ராஜெக்ட் யூடியூப் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட டைப் பண்ணுறேன்னு பாருங்கள். யூடியூப் மட்டும் கூட வச்சுக்கிறேன். ஓகேங்களா, youtube.py அப்படின்ற ஒரு ஃபைல் நான் இங்கே ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நான் க்ரியேட் ஃபைல் கொடுத்துட்டு நியூ ஃபைல் அப்படின்றத நான் கொடுத்துட்டு யூடியூப் டெஸ்ட் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு நேம் நான் வச்சுக்கிட்டு .ipynb அப்படின்ற இந்த நோட் புக் ஃபைலை நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் எதுக்கு 2 ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு நார்மலான ப்ராஜெக்ட் தான். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம தனித்தனியாக ரன் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது எந்த இடத்துல எரர் இருக்குது, எந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும். நார்மல் பைத்தான் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரன் பண்ணும்போது அது மொத்த ஃபைலுமே ரன் ஆகும். நம்ம இந்த IPYNB ஃபைல் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த கோட் மட்டும் ரன் பண்ணி அந்த இடத்துல எரர் இருந்தால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கெட் பண்ணி அந்த எரரை நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும். இதனால தான் நான் IPYNB ஃபைல் நான் யூஸ் பண்ணிவிட்டு அது ரன் ஆனதுக்கப்புறம் நான் அதை நம்ம நார்மல் ஃபைலில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஓகேங்களா, இப்போது நான் இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு சம் வேர்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபெண்டன்சி இருக்கும். இந்த இடத்துல நம்ம பைத்தான் என்விரான்மெண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் பைத்தான் என்விரான்மெண்ட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கேட்கும். அதனால் இந்த ரெக்கமெண்டட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்னல் ஒன்று க்ரியேட் ஆகும். நம்ம நார்மலாக ஜூபிட்டர் ஃபைல் யூஸ் பண்ணும்போது கூட அடிஷ்னலாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும், கர்னல் அப்படின்ற ஒரு ஃபைல். அதே ஃபைல் தான் இங்கே க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த கர்னல் எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு இன்ஸ்டால் கேட்குது. நான் இந்த இடத்துல இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். விர்ச்சுவல் ஸ்டுடியோ கோட். எஸ், எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஜூபிட்டர் கர்னல் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த இன்ஸ்டால் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். கேன்சல் எதுவும் கொடுத்துடாமல் நீங்கள் நான் நார்மலாக ஃபாலோ பண்ண மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்ததுனால இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போது நமக்கு இந்த ஜூபிட்டர் கர்னலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்டு நார்மல் பைத்தான் ஃபைலும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரீம்லைட்டில் தான் நம்ம அந்த வெப் அப்ளிகேஷனாக கொண்டு போகணும். இப்போ நம்ம VS கோட் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுனால நம்ம இங்கே ஸ்ட்ரீம்லைட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம இங்கே ஸ்ட்ரீம்லைட்டில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன், எப்படி இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இங்கே மேலே போய்ட்டு டெர்மினல் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே டெர்மினல் அப்படின்றத நாங்கள் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நியூ டெர்மினல் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த நியூ டெர்மினல் அப்படின்றதுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இனிஷியல் எரரோட ஒரு மெசேஜ் வரும். இது ஸ்டில் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்போ லோட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் இப்படி தான் வரும். இப்போ நான் இதுக்குள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணுறோமா அப்படின்னா நம்ம கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா
நம்ம நார்மலான ஒரு சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்கிற சிஸ்டம் அதுக்குள்ளே ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது இன்ஸ்டால் பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணுறோம். எனி அதர் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஜாவா யூஸ் பண்ணலாம். நிறைய பேக்கேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதனால தான் நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டெர்மினலுக்குள்ளே வந்துட்டு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ரைட் சைடு இந்த ஆரோ பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு உள்ளே தான் இப்போ இருக்கும். ஓகேங்களா? நம்ம க்ரியேட் பண்ண விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு அதுக்குள்ளே தான் இந்த அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு இங்கே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான பேக்கேஜ் எல்லாமே இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் நமக்கு இங்கே சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரீம்லைட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பிப் இன்ஸ்டால் INSTALL ஸ்ட்ரீம்லைட் STREAMLIT அப்படின்றத நான் ரன் பண்ணிடுறேன். இப்போ இதை டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டாலே போதும். எனக்கு இப்போ இது எல்லாமே கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு எல்லாமே கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் இது எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரீம்லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்லேருந்து ஒரு டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் API கீ அப்படின்னு ஒரு கீ ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த கீ வந்து நமக்கு இருந்தால் தான் யூடியூப்லேருந்து நமக்கு தேவையான டேட்டாஸ் எந்த சேனலோட டேட்டாஸாக இருந்தாலும் அந்த கீ மூலியமாக தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். அந்த கீயை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்றத நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நானும் தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த யூடியூப் API கீ அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி தான் நமக்கு தேவை. இங்கே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஐடியை நான் அங்கே எடுத்து கொண்டு வந்துடுறேன். இப்போது அந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்குது. இதாக இருக்குது API கீ டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் ஒரு 12 ப்ராஜெக்ட் கணக்கு நம்ம பண்ணலாம். 12 API கீ நம்ம எடுத்துக்கிற முடியும். இப்போ இந்த கீயை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+A Ctrl+C இந்த கீயை நான் காப்பி பண்ணிவிட்டு அங்கே ரெஃபருக்கு நான் அங்கே வச்சுக்கிறேன் யூடியூப் விசுவல் ஸ்டுடியோ கோடில். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய API கீ. என்ன இங்கே எரர் வருது அப்படின்னு நமக்கு சொல்ல வேண்டாம். இந்த இடத்துல நம்ம டபுள் கோட்ஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் போயிடும். ஓகேங்களா? காரணம் இது ஸ்ட்ரிங்காக மட்டுமே எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு அந்த எரரும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு தேவையான இந்த API கீயும் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த API கீ கிடச்சதுக்கு அப்புறம் இதை வச்சு நம்ம எப்படி யூடியூப்பை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், யூடியூப்பில் இருக்க டேட்டாஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம இங்கே ஸ்ட்ரீம்லைட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அங்கே நம்ம யூடியூப்பை நம்ம ஆக்சஸ் பண்ணணும், யூடியூப்பில் இருக்க டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த API கீ ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால நான் இங்கே pip install INSTALL pip install google API python client CLIENT. ஓகேங்களா? இந்த ஒரு பேக்கேஜ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நம்ம யூடியூப்போட ஆக்சஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அஸ் அ டெவலப்பராக. ஓகேங்களா? இப்போ எனக்கு இது இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. பிப் இன்ஸ்டால் கூகுள் API python client அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தேவையான அந்த கூகுள் API python கிளைண்ட்டும் நமக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பாருங்கள் இது பூரா நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆனது தான். ஸ்ட்ரீம்லைட் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஓகே, இது பூராமே நமக்கு ஸ்ட்ரீம்லைட்டுக்கு உண்டானது. கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு
அந்த கூகுள் ஏபிஐ கிளைண்ட்டுக்கு உண்டானது. ஓகேங்களா? நமக்கு தேவையான 2 பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம மற்ற பேக்கேஜஸும் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்னென்ன பேக்கேஜஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MongoDBக்கு தேவையான PyMongo. நான் இங்கே போஸ்ட்கிரிஸ் SQL யூஸ் பண்ணுறேன், MySQL யூஸ் பண்ணல. ஓகேங்களா? நான் போஸ்ட்கிரிஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் MySQL யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அது கூட இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நாங்கள் போஸ்ட்கிரிஸ் SQL யூஸ் பண்ணுறதுனால psycopg2 அப்படின்றத நான் இம்போர்ட் பண்ணோம். அது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நான் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே அதை டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு தேவையான இந்த ஏபிஐ கீயை வச்சு யூடியூப்லேருந்து டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த டேட்டாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம MongoDBக்கு அண்ட் SQLக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தேவையான 2 பேக்கேஜஸ் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகலாம். அப்போ இன்னும் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆகலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இன்னும் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆகலை. இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டைம் நமக்கு எடுத்துக்கிறோம். பண்ணுறது ஒரு 1.5 ஹவர்ஸில் நம்ம கோட் பண்ணிடலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்க போது எப்படி நம்ம சேனல் டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, எப்படி வீடியோ டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, எப்படி இந்த ஏபிஐ கீயை நம்ம பில்ட் பண்ணுறது, அண்டு ப்ளேலிஸ்ட்டு கமெண்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, எடுத்த டீட்டெயில்ஸை ஸ்ட்ரீம்லைட்டு MongoDB SQL Streamlit அப்படின்ட்டு நம்ம எப்படிலாம் கொண்டு போகிறோம் அப்படின்றது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது எப்படி நீங்கள் சேனல் டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அண்ட் வீடியோ டீட்டெயில்ஸ், கமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம கெட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.